வணக்கம் நண்பா, உங்கள் ஆர்ஆர்கே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் இறைவனை நான் வேண்டிக்கிறேன் நண்பா. சரி, வாங்க நம்ம கதைக்கு போயிடலாம். நம்ம கதையின் தலைப்பு ஜால்ரா. ஜால்ரா அடிக்கவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஜால்ரா அடிக்கக்கூடியவங்க தான். நம்ம கதையில வந்து பாத்தீங்கன்னா கிங் ஆட்டோக்கர்னு சொல்லி ஒரு நிர்வாகம் இருக்கு நண்பா. அந்த நிர்வாகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் கொண்ட நபர்கள் வேலை பார்க்குறாங்க நண்பா. அதுல 2 சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர். ஓகேங்களா? இப்போ நம்ம கதையின் நாயகர்கள் அந்த 2 சூப்பர்வைசர் தான். ஒருத்தர் பேர் ரவி, இன்னொருத்தர் பேர் ராகுல். சரிங்களா? ரவியை பத்தி சொல்லணும்னா, ரவி எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நண்பா. அது யாரா இருந்தாலும் சரி, அவர் செய்யற வேலையிலையும் செய்யற தொழிலையும் கரெக்டா நேர்மையா இருந்துடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய நபர். ராகுல வந்து பார்க்கணும்னா நம்ம கதையின் தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே ஜால்ரா. எல்லாருமே வந்து அவர் வேலை செய்யறாரோ செய்யலையோ, இல்ல அவருக்கு ஆப்போசிட் இருக்கவங்க வேலை செய்யறாங்களோ செய்யலையோ அப்படிலாம் தெரியாது. எல்லாருக்கிட்டையும் அவரோட இருக்க கொஞ்சம் மேல்மட்டமா இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையுமே ஒரு ஜால்ரா அடிச்சு அப்படியே நகட்டிட்டு போயிட்டே இருப்பாரு நண்பா. அது மேனேஜர்டையும் சரி, எம்டிட்டையும் சரி, இப்படிதான் போயிட்டே இருப்பாரு அவரு. சரி, இப்படி போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்தின் மேனேஜர் வந்து ஒரு விபத்துல வந்து தவறாரு நண்பா. தவறுனாலுமே சரி அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு பாக்குறப்ப எம்டில இருந்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமித்த கருத்து ராகுல் மேல தான் இருந்தது. ஏன்னா ராகுல் தான் எல்லாருமே அந்த மிகப்பெரிய ஆயுதம் ஜால்ரா, அதை வச்சு கொண்டு போறவர் தான். ஆனா ரவி அப்படி இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ராகுலே வந்து மேனேஜரா போட்டுடலாம் அப்படின்ட்டு மேனேஜரா போடுறாங்க. ரவி அதை பத்தி ஒண்ணுமே யோசிக்கல. அவர் உண்டான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. இருந்தாலும் ரவிக்கும் ராகுலுக்கும் அந்த காழ்ப்புணர்ச்சிகள், ராகுலுக்கு வந்து ரவி மேல இருந்த அந்த காழ்ப்புணர்ச்சினால, ஏன்னா எதை சொன்னாலும் ரவி வந்து கரெக்டா அப்படி இருக்காப்லையே அப்படின்ற ஒரு காரணத்தால ரவியை வேலையிலிருந்து தூக்கிறார் நண்பா. அதுக்கு எம்டியுமே ஒத்துழைச்சு மற்ற தொழிலாளர்களும் ரவி வேண்டாம், அந்த இடத்துக்கு வேற ஆளை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால ஒட்டுமொத்த ஆட்களையும் ரவி பகிச்சுக்கிட்டனால ரவியை வேலையிலிருந்து தூக்கிறாங்க நண்பா. ராகுல் அதே இடத்துல மேனேஜரா தொடர்ந்துட்டு இருக்காரு. நிர்வாகம் வளரலையான்றதெல்லாம் தெரியாது, ஆனா ராகுல் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நண்பர்களே, பாலாற்ற நாய்க்கும் ஜால்ரா போடுற வாய்க்கும் எதிரிகள் என்னைக்குமே இருக்க போறது இல்லை. அதனால இந்த கதை கேட்கறவங்க எல்லாரையும் ஜால்ரா அடிக்க நான் சொல்ல வரல. நம்ம வேலைகளை ரவி மாதிரி கரெக்டாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கு உண்டான பலன் மேல இருக்க அவர் கண்டிப்பா நம்மளுக்கு செய்வார் நண்பா. பாத்தீங்கன்னா அந்த ரவிக்கும் இதை காட்டிலும் பெரிய நிர்வாகத்துல ஒரு வேலை கிடைச்சு அவரும் நல்ல நிலைமையில நல்ல பொசிஷனா நல்லா தான் இருக்கார் நண்பா. மீண்டும் அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஆர்கே. வணக்கம்.